कृष्ण। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। अहं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देग्रं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निताय कृपपदायिने गौरगतदामदाय नगरग्रामधारिणे नमो ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाचात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे। हरे कृष्णा। இன்னைக்கு பாகவதம் உம் 17 இரண்டாவது காண்டம் அத்தியாயம் 1 17வது ஸ்லோகம். His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Apyashen manasa suddham trivrid brahmashram param mano yache jida swasho brahma bijam avishmaran. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறீங்களா? படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பேர்ப்பு பொருளை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மேற்கூறியவாறு அமர்ந்த பின் 3 பிரம்ம அட்சரங்களை மனதில் நிலைக்கச் செய்ய வேண்டும். அதன் பின் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக பிரணவத்தை மறந்து விடாது இருக்கும் வகையில் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். பொருளுரை. ஓங்காரம் அல்லது பிரணவம் தான் தெய்வீக தன்னுணர்வின் வித்தாகும். அது என்ற 3 தெய்வீக அட்சரங்களால் ஆனதாகும். சுவாச பயிற்சியை மேற்கொண்டு பிரணவ மந்திரத்தை மனதால் ஜபிப்பது என்பது ஆன்மீகமான ஒரு முறையாகும். ஆனால் இது பௌதீகத்தில் ஆழ்ந்துள்ள மனதை சமாதி நிலைக்கு கொண்டு வருவதற்காக அனுபவம் முதிர்ந்த சித்தர்களால் ஏற்படுத்தப்பட்டதும் இயந்திரத்தை போன்றதுமான ஒரு முறையாகும். இதுவே மனப்பழக்கத்தை மாற்றுவதற்குரிய முறையாகும். மனதை கொன்றுவிடக் கூடாது. மனத்தை அல்லது ஆசையை நிறுத்தவும் முடியாது. ஆனால் ஆன்மீக தன்னுணர்வை இலக்காக கொண்டே ஓர் ஆசையை விருத்தி செய்து கொள்வதற்காக மன ஈடுபாட்டின் தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பான புலன் இயக்கங்களுக்கு மனமே ஆதாரமாக இருக்கின்றது. இதனால் எண்ணம், உணர்ச்சி மற்றும் இச்சை ஆகியவற்றின் தரத்தை மாற்றினால் புலன்களால் இயற்றப்படும் செயல்களின் தரமும் தானாகவே மாறிவிடும். ஓங்காரம் எல்லா தெய்வீக ஒளிகளுக்கும் வித்தாகவும் விரும்பிய மன மற்றும் புலன்களின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது. இந்த தெய்வீகமான ஒளி சிகிச்சையால் பித்து பிடித்த மனிதனையும் குணப்படுத்தி விட முடியும். பகவத்கீதையில் பிரணவ மந்திரம் ஓங்காரம் பரிபூர்ண மெய்ப்பொருளின் நேரடியான ஒளி வடிவ பிரதிநிதி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலே சிபார்சு செய்யப்பட்டிருப்பதை போல் பகவானின் புனித நாமத்தை நேரடியாக பாட இயலாதவனும் சுலபமாக பிரணவ ஓங்கார மந்திரத்தை பாட முடியும். ஓம் ஹரி ஓம் என்றால் எம்பெருமானே, முழு முதற் கடவுளே என்று பொருள்படுவதைப் போலவே இந்த ஓங்காரமும் எம்பெருமானே என்பதற்கு ஒப்பான ஒரு பிரார்த்தனை ஆகும். ஏற்கனவே நாம் விளக்கி இருப்பதைப் போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமம் அவருக்கு ஒப்பானதாகும். இதை போன்றதுதான் ஓங்காரம். ஆனால் தங்களின் குறையுடைய புலன்களின் காரணமாக பகவானின் உன்னத உருவையோ அல்லது நாமத்தையோ உணர இயலாதவர்களாக இருப்பவர்கள் சுவாசத்தை ஒழுங்குபடுத்தும் அதே சமயம் மனதிற்குள் பிரணவ ஓங்கார மந்திரத்தை ஒப்பிப்பதாகிய இந்த செயற்கையான முறையால் தன்னுணர்வு பாதையில் பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். பல தடவைகள் நாம் கூறியிருப்பதைப் போல் பரமபுருஷரின் உன்னதமான நாமம், உருவம், இயல்புகள் மற்றும் திருவிளையாடல்கள் போன்றவைகளை
தற்போதைய ஜட புலன்களால் அறிவது சாத்தியமல்ல என்பதால் இத்தகைய தெய்வீக தன்னுணர்வை புலன் இயக்கங்களுக்கு மையமாக உள்ள மனதின் மூலமாக செயல்படுத்த வேண்டியது அவசியமாகும். பக்தர்கள் தங்கள் மனங்களை நேராக பரமபுருஷ பகவான் மீது நிலைக்கச் செய்கின்றனர். ஆனால் பகவானின் இத்தகைய உருவ அம்சங்களை ஏற்க முடியாதவன் மனதிற்கு பயிற்சி அளித்து மேலும் அதை முன்னேற்றுவதற்காக அருவ வழிபாட்டில் பயிற்சி அளிக்கப்படுகின்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம், மியூட் பண்ணிக்கோங்க. ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் நாம பகவத்கீதையிலேயே படிச்சிருக்கோம். அருவவாதிகள் இந்த ஓம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. ஓம் கிருஷ்ணா அப்படி, ஓம் கிருஷ்ணாய நம அப்படி, நாராயணாய நம அந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. வெறும் ஓம் என்கிறத மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த ஓம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அந்த ஓம் அப்படிங்கிறதும் பகவான் கிருஷ்ணர் தான், பகவான் நாராயணர் தான். ஓம் அப்படிங்கிற அருவ பிரம்மனும் பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரம்மனுக்கும் நானே ஆதாரம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க அந்த பிரம்மனை மட்டும், பிரம்ம ஜோதியை மட்டும் வழிபடுறதா நினைச்சுக்கிட்டு அந்த ஓம் அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த ஓமும் பகவானுக்குரியதுதான். அப்போ பகவானுடைய உருவ வழிபாட்டை நினைக்க முடியாதவங்களுக்கு, பகவானை பற்றிய முழுமையான உணர்தல் இல்லாதவங்களுக்கு இந்த ஓம் என்கின்றது பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஓம் என்பது கூட இன்டைரக்டா, இப்போ நாம டைரக்டாவும் பார்க்கலாம் பகவான, இன்டைரக்டாவும் பார்க்கலாம். பகவான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாரு அதுக்காக. அப்ப என்னை நேரடியா வழிபடலையா, சரி இப்போ காட்டுவாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இயற்கையை வழிபடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறோம், இயற்கையோட கண்ட்ரோல்ல இருக்கோம். அதனால அவங்களுக்கு பய உணர்வு இருக்கு. அதனால அவங்க அருவிகளை வழிபடுவாங்க, பெரிய பாறாங்கல்ல வழிபடுவாங்க. அப்ப இயற்கை தேவதைன்னு சொல்லிட்டு அவங்க சில மலைகளை வழிபடுவாங்க. சோ வழிபாடு என்பது எல்லாருமே இயற்கையோட கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரியுது. அவங்களுடைய ஏன் அப்படின்னா, அவங்களோட சாவை யாராலும், மரணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. அவங்களுக்கு மீறின செயல்கள் நிறைய இயற்கையில் நடக்குது. பூகம்பம் நடக்குது, புயல் காற்று வீசுது, கடல் கொந்தளிப்பு ஏற்படுது. கடல்ல பயணம் செய்யறவங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய ஒரு அலை அடிச்சு வீசுச்சு அப்படின்னா, நம்ம பார்த்திருக்கலாம் டைட்டானிக் கப்பல். ரொம்ப பெரிய கப்பலை ஒண்ணு உருவாக்கி ஆடம்பரமா பல அடுக்குகள், அதுலயே பாத்தீங்கன்னா பல அடுக்குகள் கொண்ட பல வசதிகளை பண்ணி அவங்க டைட்டானிக் கப்பல்னு பேர் வச்சு, அத எந்த ஆபத்தும் கிடையாது. அதுல அவ்வளவு வசதிகள் இருக்கு. அவ்வளவு பெரிய கப்பலை உருவாக்கி பல பயணிகள், அதுல ஆயிரக்கணக்கான பயணிகளை ஏத்திக்கிட்டு முதல் பயணம் போனாங்க. ஆனா அது ஐஸ் கட்டியில தாக்கப்பட்டு அந்த கப்பல் உடைஞ்சு சுக்கு நூறா போய் அதுல பல பேர் மரணம் அடைஞ்சாங்க. ஏன்னா அது அவ்வளவு ஆடம்பரமான கப்பல். அப்ப மனிதன் எதையும் உருவாக்கலாம், ஆனா அவனால அதை பாதுகாக்க முடியாது. பகவான் நினைச்சாருன்னா ராகே கிருஷ்ணா மாரேகே, மாரி கிருஷ்ணா ராகேகே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னா எதை வேணா பண்ணுவார். ஒரு செகண்ட்ல அதை அழிக்கவும் முடியும், அதை பாதுகாக்கவும் முடியும். அப்ப மனிதனோட சக்தி எல்லாம் இங்க செல்லாது. அப்ப பகவானுக்கு அவன் அடிபணிந்தே தீரணும். எத்தனை பிறவி எடுத்தாலும் அவனால அதை முறியடிக்க முடியாது. நான் மரணமற்ற வாழ்வை விரும்புகிறேன் அப்படின்னு எந்த மனிதன், சயின்டிஸ்ட் இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க, மரணமற்ற வாழ்வை நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ யாராலையும் அப்படி ஒரு வாழ்வை கண்டுபிடிக்க முடியாது, மரணத்தை வெல்லவும் முடியாது. அது புரியாம அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பதம் 18. நியச்சேத்தி விஷயப்யோ அசான் மனசா புத்தி சாரதீக மன கர்மபிர் ஆஷிப்தம் சுபார்த்தே தாரயேத்தியா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. படிப்படியாக மனம் ஆன்மீக முன்னேற்றம் அடைய அடைய புலன் நுகர்விலிருந்து அதை பின்னுக்கு இழுத்து கொள்ள வேண்டும். பிறகு புத்தியால் புலன்கள் அடக்கப்பட்டுவிடும். ஜட செயல்களில் அளவுக்கு அதிகமாக ஆழ்ந்துள்ள மனதை முழுமுதற் கடவுளின் தொண்டில் ஈடுபடுத்தி உன்னத உணர்வில் முழுமையாக அதை நிலைக்கச் செய்ய வேண்டும். பொருளுரை. பிரணவ ஓங்கார மந்திரத்தை இயந்திரம் போல ஜபிப்பதாலும் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதாலும் மனதை தெய்வீகமாக மாறச் செய்யும் முதல் முறைக்கு பிராணாயாமம் அல்லது சுவாச காற்றை முழுமையாக அடக்கி ஆளுதல் என்று பெயர். இந்த பிராணாயாமம்
முறையின் முடிவான நிலை சமாதியில் நிலை பெற்று இருப்பதாகும். ஆனால் சமாதி நிலையும் கூட பௌதீகத்தில் ஆழ்ந்துள்ள மனதை பக்குவப்படுத்த தவறி விடுகிறது என்பதை அனுபவம் நிரூபித்திருக்கிறது. உதாரணமாக மகா யோகியான விஸ்வாமித்திர முனிவர் சமாதி நிலையில் நிலைத்திருந்த போதிலும் புலன்களால் வஞ்சிக்கப்பட்டு திருமணம் ஆகாமலேயே மேனகையுடன் இணைந்து வாழ்ந்தார். சரித்திரம் இதை ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறது. புலன் நுகர்வை பற்றி எண்ணுவதை மனம் இப்போதை நிறுத்திவிட்டாலும் உள்ளுணர்வு நிலையிலுள்ள கடந்த கால புலன் நுகர்வு செயல்களை அது நினைவுபடுத்தி கொண்டு தன் உணர்வில் பூரணமாக ஒருவன் ஈடுபடுவதற்கு இடைஞ்சலாகி விடுகிறது. எனவே அடுத்ததாக உள்ள செயல்முறையை சுகதேவ கோஸ்வாமி சிபாரிசு செய்கிறார். அது முழுமுதற் கடவுளின் தொண்டில் ஒருவரின் மனதை பதிய வைப்பது என்பதாகும். இம்முறையை பரம புருஷ பகவானாகி ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவத்கீதையில் 6.47 சிபாரிசு செய்துள்ளார். இப்படியாக மனதை ஆன்மீகமாக தூய்மை செய்த பின் கேட்டல், பாடுதல் போன்ற வெவ்வேறு பக்தி தொண்டுகளின் மூலமாக பகவானின் உன்னத அன்பு தொண்டில் தன்னை ஒருவன் உடனே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழம்பிய மனதுடையவராக இருப்பினும் சரியான வழிகாட்டலின் கீழ் செயலாற்றினார். இதுவே முன்னேற்றத்திற்குரிய உறுதியான வழியாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ இங்க படிப்படியாக ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா புலன் நுகர்வில் இருந்து அதை பின்னுக்கு இழுத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆமை என்ன பண்ணுனா தன்னுடைய புலன்களை உள்ள இழுத்து அது தன்னை அடக்கி கொள்ளுது. அது போல நம்ம புலன்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ணு வேற ஏதாவது பார்க்க நினைக்கும், கால் எங்காவது போக நினைக்கும், கைகள் வேற ஏதாவது செய்ய நினைக்கும். நம்ம மனதை அடக்கணும்னா புலன்களை அடக்கணும். மனதை அடக்கும் போதுதான் புலன்கள் அடங்கும். அப்ப மனம் தான் முக்கியமானது, எல்லாவற்றுக்கும் முக்கியமானது. அப்ப மனதை அடக்குவது எப்படி? ஏன்னா நம்ம மனம் கலங்கப்பட்டு இருக்கு. பல கோடி ஜென்மமா பல உணர்வுகளை நாம ஏத்தி வச்சிருக்கிறோம். அப்போ இங்க நம்ம டெலீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். நம்மள இப்ப என்ன பண்ணுவோம்னா போன்ல நிறைய வேண்டாத நிறைய இதாகும் போது என்ன ஆகுது, அந்த போனு ஹேங் ஆயிருது. அப்ப டெலீட்னு கொடுத்து நம்ம வேண்டாதெல்லாம் அழிக்கிறோம். அப்புறம் போன் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இல்லைன்னா என்ன ஆகும்னா நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் அதுல இருக்கும்போது அது ஹேங் ஆகி அப்படின்னு நின்னுக்குது, ஓவர்லோட் ஆகி. அது போல நம்ம மனசுல பல பிரச்சனைகள் பல கோடி ஜென்மமா நாம எடுத்த அந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்கு. அது தேங்கி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த கடவுளை பற்றிய உணர்வு தூய்மையாக கிடையாது. ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல என்ன ஆகும், சுத்தம் இருக்காது. அது போல இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது. அப்ப அந்த வெளிச்சம் வரணும்னா இருட்டை நீக்கணும். அப்ப அந்த உணர்வுகள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம பகவானோட நாமத்தை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். அது ஒண்ணுதான் வழி. உணர்வை தூய்மைப்படுத்த மேல்புற உடம்பை தூய்மைப்படுத்துறதுக்கு பல வசதிகள் இருக்கு நம்மளுக்கு. ஆனா உள்ள உணர்வை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா பகவானோட நாமம் ஒன்றுதான். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியவ 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 கதிரண்யதா. அப்ப அந்த காலத்துல அஷ்டாங்க யோக முறை சொல்லப்பட்டிருக்கு. அந்த அஷ்டாங்க யோக முறையில பிராணயாமா அப்படிங்கிறது வருது. யம நியம ஆச்சன பிராணயாமா. அப்போ யம அப்படின்னா வேண்டாதவற்றை ஒதுக்கணும். நியம அப்படின்னா நியமங்களை ஃபாலோ பண்ணணும். ஆச்சனை அப்படின்னா ஒரு பொசிஷன்ல உட்காரணும். அப்புறம் பிராணயாமா பண்ணணும். உள்மூச்சை வெளிமூச்சாகவும் வெளிமூச்சை உள்மூச்சாகவும். நாம எப்படி துருவ மகாராஜ் அவர் பண்ணினார் அது போல. அப்ப மூச்சை அடக்க பழகிட்டு அந்த மாதிரி யோகா எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நாம புலன்களை அடக்க முடியும். இல்ல வெறும் போய் ஆசனம் போட்டு உக்காந்துட்டு மூச்சை அடக்கல அப்படின்னா மனதை மட்டும் அடக்க முடியாது டைரக்டா போய் அந்த காலத்துல. ஆனா பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் போது எல்லா புலன்களும் தானாக கட்டுப்படுத்தப்படுகின்றது. அப்ப நம்மளுக்கு ஆத்மாக்குரிய சுபாவம் என்ன? இயற்கையான சுபாவம் பகவானுக்கு தொண்டு செய்யறது. அப்ப பகவானுக்கு தொண்டு செய்யும் போது அந்த புலன்கள் தானாக அடங்கி விடுகின்றது. அதுதான் நாம ரிஷிகேன சேவனம் பக்தி உச்சதி அப்படின்னு பாக்குறோம்.
ஏன்னா ரிஷிகேஷர் யாரு? பகவான் கிருஷ்ணர் தான். புலன்களை அடக்குபவர் அவர்தான், நம்ம புலன்களை அடக்குபவர். அப்ப அப்படிப்பட்ட பகவானை வணங்கும் போது, அவருக்கு சேவை செய்யும் போது புலன்கள் தானாக அடங்குகின்றது. வேற எந்த வழியும் நம்மளுக்கு தெரியாது புலன்களை அடக்கிறதுக்கு. அப்ப அர்ஜுனன் கூட சொன்னாரு, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதீபலவத்திரிடம் தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே வாயுர் ஏவ சுதுஸ்கரம் அப்படின்னு. வாயுவை கூட அடக்கி விடுவேன் நான், என் மனதை அடக்க முடியல என்னால அப்படின்னு அவரே சொல்றார். ஆனானப்பட்ட தூய பக்தன், பகவானுக்கு நண்பர், உறவினர் அப்படின்னு எவ்வளவோ பெரிய நிலையில இருக்காரு. அவரே சொல்றாரு என் மனசை அடக்க முடியலன்னு. அப்பெல்லாம் நாம ஏமாத்துறோம். அப்ப நம்ம மனதை அடக்குறதுக்கு பக்தி யோகம் ஒன்றே சிறந்தது. ஏன்னா நம்ம காட்டுல போய் உக்காந்துட்டு ஆசனம் எல்லாம் போட்டுட்டோம், விடுறதெல்லாம் விட்டுட்டோம், என் மனைவி மக்கள் வீடு சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். நியமங்கள் என்ன நியமங்கள்? வெறும் கோவணம் மட்டும் கட்டிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம, அச்சுறுத்தலும் இல்லாத, எந்த விலங்கு வந்து என்னை சாப்பிட்டுருமோ அந்த காட்டுல உட்காந்தா அந்த மாதிரி பயமெல்லாம் இல்லாம பகவான் மேல முழு நம்பிக்கையோட காட்டுல போய் உக்காந்து ஆசனம் எல்லாம் போட்டு, அந்த ஆசனம் வந்து தர்பை புல்லாலோ மான் தோளாலோ விரிக்கப்பட்டிருக்கணும். இப்படி பல கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ அவர் வந்து மனசை அடக்க முடியல, இதெல்லாம் விட்டுட்டு வந்து மனசு அடக்க முடியலன்னு என்ன பிரயோஜனம்? சரி எல்லாத்தையும் விட்டுட்டேன், வீடு குடும்பம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா இங்க உட்காந்து காட்டுல உட்காந்து ஆசனம் போட்டுட்டு தர்ப்பப்புல் மேல உட்காந்துட்டு கண்களை மூடியும் மூடாமலும் நெற்றியின் மூக்கின் நுனியம் பார்த்துக்கிட்டு நேரா முதுக நிமித்தி உக்காந்து அவர் வந்து கையில சின்முத்திரை வச்சுக்கிட்டு பத்மாசனம் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு உணவை எல்லாம் விடுத்து நீரை விடுத்து சுவாச காற்றையும் நிறுத்துறாரு. ஆனா அதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனா மனசு அடக்க முடியல. மனசு வந்து அலைப்பாயுது. என் குடும்பம் எப்படி இருக்கோ, மனைவி எப்படி இருக்காளோ, நான் இல்லாம ரொம்ப வருந்துறாளோ, ஐயோ என் குழந்தை என்ன பண்ணுதோ, என் சொத்தெல்லாம் யார் அனுபவிச்சிருக்காங்களோ, அப்படி மனசு அடக்க முடியலன்னா அந்த யோகிக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஏன்னா வெளிப்புறமா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்கு எல்லாத்தையும் விடுத்துட்டு வந்துட்டு ஊரை விட்டு உலக விட்டு காட்டுக்குள்ள தன்னந்தனியா உட்காந்துருக்காரு. அடுத்த ஸ்லோகம் பதம் 19. त्रैरैकावयवं यवं ध्यायेताभ्युच्चिलनेन चेतसा मनो निर्विषयं युक्त्वा तत किञ्चन न स्मरेत् पदं तत्परमं विष्णु मनो यत्र प्रसीदति. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெரு ஹரே கிருஷ்ணா. மொழிபெரு பொருளுரை விளங்கிய தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜி. அதன் பிறகு விஷ்ணுவின் அங்கங்களின் மீது ஒவ்வொன்றாக முழு உடலை பற்றிய கருத்தில் இருந்து விலகி விடாமல் நீ தியானிக்க வேண்டும். இவ்வாறாக அனைத்து புலன் பொருட்களிலிருந்து மனம் விடுபடுகிறது. வேறதை பற்றியும் நினைக்க கூடாது. பரமபுருஷ பகவானாகிய விஷ்ணுவே பரம சத்தியமாக இருப்பதால் அவரில் மட்டுமே மனதால் பூரணமாக ஒத்து போக முடியும். பொருளே, விஷ்ணுவின் புறசக்தியால் தடுமாற்றத்திற்கு உள்ளாகும் மூடர்கள் இன்பத்தை தேடி அலைவதன் இறுதி லட்சியம் முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ விஷ்ணுவுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதுதான் என்பதை அறிவதில்லை. விஷ்ணு தத்துவம் எனப்படுவது முழுமுதற் கடவுளின் எண்ணிலடங்காத உன்னத உருவங்களின் உருவங்களாகும். மேலும் விஷ்ணு தத்துவத்தின் மூல உருவமாக இருப்பவர் எல்லா காரணங்களுக்கும் பரம காரணமான கோவிந்தன் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். எனவே விஷ்ணுவை பற்றி எண்ணுவது அல்லது விஷ்ணுவின் உன்னத உடலை தியானிப்பது, குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணரை தியானிப்பதே தியானம் என்னும் விஷயத்தில் கடைசி சொல்லாகும். இத்தியானத்தை பகவானின் முழு உருவத்திலிருந்து ஒருவன் விலகி செல்லவோ அல்லது அதை மறந்து விடவோ கூடாது. இப்படியாக அவரது உன்னத உடலில் வெவ்வேறு பகுதிகளை ஒவ்வொன்றாக ஒருவன் நினைக்க பழக வேண்டும். இப்பதத்தில் பரமபுருஷர் அருவமானவர் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் ஒருவர் ஆவார். ஆனால் அவரது உடல் தம்மை போன்ற பந்தப்பட்ட அவர்களின் உடல்களிலிருந்து வேறானதாகும். இல்லையெனில் பிரணவ ஓங்கார மந்திரத்திலிருந்து துவங்கி விஷ்ணுவின் சரீரத்தில் உள்ள அங்கங்கள் வரை தொடரும் தியானத்தை முழுமையான ஆன்மீக பக்குவத்தை அடைவதற்காக சுகதேவ கோஸ்வாமி சிபாரிசு செய்திருக்க மாட்டார். எனவே இந்தியாவின் பெரும் ஆலயங்களில் உள்ள விஷ்ணுமூர்த்திகளின் வழிபாடு குறைந்த அறிவுள்ள ஒரு பிரிவினரால் தப்பான அர்த்தம் கற்பிக்கப்படுவதை போல் வெறும் சிலை வழிபாட்டிற்குரிய ஏற்பாடுகள் அல்ல. மாறாக அவை விஷ்ணுவின் தேகத்தில் உள்ள உன்னத அங்கங்களை தியானிப்பதற்காக உள்ள வெவ்வேறு ஆன்மீக கேந்திரங்கள் ஆகும். பகவானின் அற்புத சக்தியினால் விஷ்ணு ஆலயத்தில் உள்ள வழிபாட்டுக்குரிய விக்கிரகத்துக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவுக்கும் வேறுபாடு இல்லை.
எனவே பெரும் அதிகாரியாகிய சுகதேவ கோஸ்வாமி இங்கு சிபாரிசு செய்துள்ளதை போல் நிலையாக ஓரிடத்தில் அமர்ந்து பிரணவ ஓங்காரத்தின் மீதோ அல்லது விஷ்ணுவின் உடல் அங்கங்களின் மீதோ மனதை ஒருமுனைப்படுத்த இயலாதவர்களுக்கு ஆலயத்திலுள்ள விஷ்ணுவின் அங்கங்களின் மீது மேற்கொள்ளும் மன உரிமை அல்லது தியானம் ஒரு எளிய வாய்ப்பாகும். எனவே ஏற்கனவே விளக்கப்பட்டதை போல ஆவு எனப்படும் ஆன்மீக சேர்க்கையாக ஓங்காரத்தின் மீது தியானத்தை செலுத்துவதை விட ஆலயத்திலுள்ள விஷ்ணுவின் ரூபங்களின் மீது மனதை ஒருமுனைப்படுத்துவதால் அதிக நன்மையை சாதாரண மனிதன் அடைய முடியும். ஓங்காரத்துக்கும் விஷ்ணு ரூபங்களுக்கும் வேறுபாடு இல்லை. ஆனால் பரிபூர்ண மெய்ப்பொருளை பற்றிய விஞ்ஞானத்தில் பழக்கம் இல்லாதவர்கள் விஷ்ணு ரூபங்களுக்கும் ஓங்காரத்துக்கும் இடையில் வேறுபாட்டை காண்பதன் மூலமாக சச்சரவை உண்டாக்குகின்றனர். விஷ்ணு ரூபமே தியானத்தின் இறுதியான லட்சியம் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. மேலும் இக்காரணத்தினால் உருவமற்ற ஓங்காரத்தின் மீது மனதை ஒருமுனைப்படுத்துவதை விட விஷ்ணுவின் உருவங்களின் மீது மன ஒருமை மேற்கொள்வது சிறந்ததாகும். அதோடு ஓங்காரம் தியானம் விஷ்ணு ரூப தியானத்தை விட அதிக கஷ்டமானதாகும். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க பகவானோட ஒரு நிமிஷம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இங்க விஷ்ணுவின் அங்கங்கள் ஒவ்வொன்றாக முழு உடலை பற்றிய கருத்திலிருந்து விலகிவிடாமல் தியானிக்க வேண்டும். இவ்வாறு அனைத்து புலன்பொருட்களிலிருந்தும் மனம் விடுபடுகிறது. அப்போ பகவானை உருவமற்ற நிலையில் ஓம்காரமாக வழிபடுவது அப்படிங்கிறது அருவவாதிகளுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்காக ரொம்ப கடினமா உழைக்கணும். ஆனா பகவானை உருவத்தோட வழிபடும் போது நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளுக்கு குழந்தைகள் இருக்கு, அப்போ கணவன் இருக்கார், அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு உருவம் இருக்கு. அப்போ ஐடென்டிஃபை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. இதே அவங்க உருவமற்றவர்கள், அம்மா ஆவி, அப்பா ஆவி, மகன் ஆவி, மகள் ஆவி அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா அங்க ஒரு அன்பு பரிமாற்றங்கிறது சான்ஸே கிடையாது. உருவமற்ற ஒன்றின் மீது அன்பு செலுத்த முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உருவமே இல்லை என் குழந்தைக்கு, ஒரு ஆவி அப்படின்னா அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு அருவத்திடம் நீங்க எப்படி ஒரு பாசம் செலுத்த முடியும்? பாசம் அப்படின்னாலே நம்ம எக்ஸ்சேஞ்ச். ததாதி பிருத்திருக்னாதி குஹ்யம் ஆக்கியாதி பிரிச்சதி அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ண அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது நாம ரகசியங்களை சொல்லுவது, ரகசியங்களை அவர்களிடமிருந்து பெறுவது, தானம் அளிப்பது, தானத்தை ஏற்றுக்கொள்ளுவது, இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம இதெல்லாம் பண்ணாம எப்படி ஒரு அன்பை நாம உருவாக்கிக்க முடியும்? அன்பு அப்படின்னா என்ன? நாம அன்புங்கிறது வெறும் வாயால சொல்றது கிடையாது. என் கணவன் இருக்கார், அவர் ரொம்ப எனக்கு அன்புக்குரியவர், அவர் பாக்கெட்ல இருந்து நான் பணம் எடுத்துக்குவேன், ஆனா அவருக்கு சமையல் செய்ய மாட்டேன், அவருக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன். என் கணவர் மனைவி மேல ரொம்ப அன்பா இருக்கார், ஆனா பணமெல்லாம் கொடுக்க மாட்டார். அதுக்கு பேர் அன்பா? கிடையாது. அப்போ பரிமாற்றம். அப்போ என்னோட அன்பால நாம் கலந்து நாம ஒரு பொருளை, சின்ன பொருளை கொடுத்தா கூட, நம்ம நண்பர்கள் எப்படி குச்சேலர் பகவானுக்கு ஒரு சிறு அவல் மூட்டை தான் எடுத்துட்டு போனாரு. ஆனா அவரை முழுசாக திருப்தி பண்ண முடிஞ்சது பகவான் கிருஷ்ணரை. ஏன்னா அதுல பேரன்பு இருந்தது. நான் பகவானுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், ஆனா என்கிட்ட பகவான் மேல ரொம்ப பக்தி இருக்குங்க, நான் ரொம்ப பகவான் மேல அன்பு பாராட்டுறேன், ஆனா நான் அவருக்காக நான் எதுவுமே தியாகம் பண்ண மாட்டேன். கொடுத்ததெல்லாம் அவரோடதுதான், அவரோட பொருள் தான். ஆனா அவர் என்ன கேட்கிறார் நம்மகிட்ட? எனக்கு அன்பு காட்டுன்னு சொல்றார். அன்பை எப்படி காட்ட முடியும்? பரிமாற்றம் மூலமாக. அப்ப கணவன் மனைவிக்குள்ள நாம எப்படி அவருக்காக நாம சமைக்கிறோம், அவருக்காக நாம என்ன தியாகங்களை வேணா பண்றோம், குழந்தைக்காக நம்ம பொருட்களை எல்லாம் விட்டு கொடுக்குறோம். போதும், என் வயசுல நான் அனுபவிச்சுட்டேன், இந்த சொத்தெல்லாம் உனக்கு எழுதி கொடுக்குறேன், நீ கண்டிப்பா எனக்கு பாப்ப அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம எல்லாத்தையும் கொடுக்குறோம். அப்ப அந்த குழந்தை அதுக்கு பிரதிபலனா நம்மள திருப்பி பாக்குறாங்க. நம்மள வயதான காலத்துல நோயுற்றாலும் நம்ம மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க, பெட்ல இருந்தாலும் நம்மளுக்கு சேவை செய்யறாங்க. சோ இந்த சேவை என்பது இங்க இடையில பாலமாக இருக்கின்றது. சேவை இல்லைன்னா அது அன்பு கிடையாது, அதுதான் பக்தி தொண்டு. அப்ப பகவானை நினைக்கிறது அப்படிங்கிறது உருவமற்ற நிலையில் சாத்தியமல்ல. பிரம்மதேவர் கூட அவரோட பிரம்ம சம்ஹிதியில சொல்றாரு,
ஆலோல சந்திரகலசத்வனமால்ய வம்சி ரத்னாகதம் பிரணய கேலி கலாபிலாஷம் சியாம திரிபங்கலலிதம் நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்ப அந்த சியாம திரிபங்க லலிதம் நியத பிரகாசம், பிரகாசமான அந்த பகவான் எப்படி இருப்பார்? திரிபங்க நிலையில இருப்பார். அவரோட பொசிஷன் நாம பார்த்திருப்போம். ஒரு காலை வந்து இன்னொரு காலில் வச்சு புல்லாங்குழல் ஊதிய நிலையில திரிபங்க நிலை, 3 வளைவுகள் உள்ள நிலையில பார்ப்போம். அதுதான் அவருடைய 2 கையுள்ள சியாமசுந்தர ரூபம். அப்ப அந்த பகவானை நாம வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வணங்கணும். அவருடைய கண்கள் தாமரை போன்று, தாமரை இதழ் போன்று விரிந்திருக்கும். அந்த காதுகளோட அந்த கண்கள் சண்டை போடும். நீ வந்து உன்னோட எல்லையை மீறி என்னோட எல்லைக்குள்ள வந்துட்ட. கண்கள் அவ்வளவு பெருசா இருக்குமா. காதுல வந்து மீன் பொறித்த அந்த மரகத குண்டலங்கள் அணிந்திருப்பார். அவர் வைர கிரீடம், பல கற்கள் பதித்த அந்த அழகிய கிரீடம் அணிந்திருப்பாரு. அவரது நெற்றி மிகவும் அகன்ற நெற்றியாக, அவரது புருவம் வந்து வில் போல வளைந்திருக்கும். அவரது இமைகள் எப்பவும் பட்டாம்பூச்சி போல படப்படன்னு எப்பவும். அவரது நாசியானது கூர்மையான நீண்ட நாசி. அவரது பற்கள் எல்லாம் முத்து போல ஜொலிக்கும். அவரது இதழ்கள் எப்பொழுதும் வந்து தாமரை மலர் இதழ் போல சிவந்த நிறங்களை உடையதாக இருக்கும். அவர் கண்கள் எப்போ சிவந்து காணப்படும். அவர் நீண்ட கழுத்துடையவர். அந்த கழுத்துல வந்து வனமாலி கதிச்சாங்கி சங்கி சக்ரி சந்தகி அப்படின்னு சொல்லி அவர் வனமாலை அணிந்திருப்பார். வாடாத வனமாலைகளை அணிந்திருப்பார். வாடாத வைஜந்தி மாலை இருக்கும். அவர் அந்த மார்புல வந்து ஸ்ரீவக்ஷ குறி இருக்கும். இந்த மாதிரி அவர் அகன்ற மார்புகளை கொண்டவர். 2 கைகள் நீண்டு முழங்கால் வரை நீண்டு இருக்கும். அகன்ற மார்பை உடையவர். அவரது இடுப்புல வந்து எப்பவும் மஞ்சள் நிற வஸ்திரம், பட்டு வஸ்திரம் அணிந்திருப்பாரு. அவரது கால்கள் நீண்டு அழகிய ஆபரணங்கள் அந்த கால்கள்ல அணிந்திருப்பார். கால்கள்ல பல்வேறு மங்கள குறிகள் இருக்கும். அவரது முடி குழல்கள் வந்து சுருண்டு அழகாக இருக்கும். அது வந்து நாம தாமோதர அஷ்டகத்திலையும் படிப்போம். எப்படி யசோதா அன்னை அந்த சுருண்ட கூந்தலை வந்து நீக்கி நீக்கி அவருக்கு கன்னத்துல முத்தமிட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு. அவர் அந்த கார்மேக வண்ண அழகுடன் அவர் வந்து இருப்பாரு. அந்த கார்மேக வண்ணம் வந்து இந்த ஜட இயற்கையில நாம ஒப்பிடவே முடியாது. ஏன்னா ஆன்மீகத்துல அந்த வண்ணம் வந்து மிகவும் கவர்ச்சி ஊட்டக்கூடியது. கோடி மன்மதனை ஒத்த அழகுடையவர். ஒரு மன்மதன்லயே மயங்கி போயிருவாங்க இந்த ஜடவாசிகள் எல்லாம். ஆனா பகவான் வந்து கோடி மன்மதன்களை ஒத்த அழகுடையவர். அவர் வந்து எப்பவும் புல்லாங்குழலை கைகள்ல ஏந்தி இருப்பார். அவர் வந்து மாடுகளை மேய்க்க போறதுனால ஒரு கயிறும் வச்சிருப்பார். அந்த மாடுகளை விரட்டுற ஒரு தடி இருக்கும் அவர்கிட்ட. அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய தலையில தன் அன்னை அலங்கரிக்கும் போது மயிர்பீலி வச்சிருப்பாங்க. இப்படி பகவான் வந்து கோடி சூரிய பிரகாசம் உடையவர். அவரை காண வேண்டும் என்றால் திவ்ய கண்கள் வேண்டும். ஜட கண்களால பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பொசுங்கிரும். நிறைய பேர் பகவானை பார்க்க நாங்க ஆசைப்படுறோங்கிறாங்க. ஆனா அர்ஜுனனாலே பார்க்க முடியாதுங்கிறதுனாலதான் அவருக்கு ஆன்மீக கண்கள் கொடுத்தார். ஏன்னா அர்ஜுனன் வந்து அந்த பௌதிக ரூபத்தை காணும் போது அவருக்கு தன்னுடைய கண்களால பாக்குறதுக்கு பயந்து போய், ஐயோ நான் திரும்ப பழைய நிலைக்கே வர்றேன், எனக்கு வேண்டாம், இந்த ரூபம் வேண்டாம், நாராயண ரூபத்தை காட்டுங்க. நாராயண ரூபத்தை காட்டினா கூட அவருக்கு திருப்தி இல்லை. அப்ப 2 கையுள்ள அந்த சியாமசுந்தர ரூபத்துல என் நண்பனாவே திரும்பி வா, எனக்கு அதே போறோம், இந்த ரூபமெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ பகவான் வந்து பேரழகு வாய்ந்தவர். அவர் அத அழகு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனா சொன்னவங்க வச்சு நாம அதை வந்து கற்பனை செஞ்சு பார்க்க முடியும். சிலா ரூபத்துல நாம விக்கிரக வழிபாட்டுல அதை பார்க்க முடியும். அப்போ அவர் வந்து எப்பவும் தாமரையோட ஒப்பிடப்படுறார். தாமரை பாதங்கள், தாமரை கண்கள், தாமரை போன்ற மென்மையானவர், தாமரை போன்ற கைகளுடையவர். நரசிம்மரோட சோஸ்திரத்துல நாம பாக்குறோம்.
அவர் தாமரை போன்ற மென்மையான கைகளை உடையவர் அப்படின்னு. இப்ப பகவான் என்றும் தாமரைக்கு ஒப்பிடப்படுகிற இந்த மாதிரி அவருடைய அழகான ரூபத்தை வர்ணிக்கிறது, அவரை அதுல தியானிக்கிறது ரொம்ப எளிமையானது. ஆனா உருவமற்ற ஒன்றின் மீது காதல் கொள்ளுவதோ இல்ல பண்பு பரிமாற்றம் கொள்வதோ சாத்தியமே கிடையாது. ஆனா அருவவாதிகள் அதற்கு முயற்சி செஞ்சு அவங்க அரைகுறையாக பக்தி பண்றாங்க. இருந்தாலும் அதுவும் பெரும் முயற்சி தான். ஆனா அது பிரம்மானந்தம் என்பது கடலில் ஒரு சொட்டு. நம்ம கடலளவு இன்பம் பெறுவது எப்படி, கடல்ல ஒரு சொட்டு இன்பம் எப்படி, அது மாதிரி பேரளவு வித்தியாசம் உடையது. எனக்கு அந்த டீடைல்ஸ் வேணும், உங்க கன்சர்ன் பேர் என்னன்னு கேட்டான். நீ அது ஃப்ரீயா காசாங்கிறதெல்லாம் கேட்காது, அவன் கேட்டகரிக்கு பதில் சொல்லு. ஓகே, அடுத்தது நீ நிறைய கேட்கணும், கேட்டகரிக்கு மட்டும் தேவைக்கு பதில் சொல்லி போதும். அவன் கூப்பிட்டானா பரிசு, திருப்பி அவனை கூப்பிடாங்க, அவங்களே கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் பதம் 20. ரஜஸ்தமோப்யம் ஆஷிப்தம் விமூதம் மன ஆத்மனஹ யச்சேதாரணயா தீரோ ஹந்தியா தத்கிருதம் மலம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஒருவனின் மன ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. செல்வி மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. போன் அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே மாதாஜி. சரிங்க. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. ஒருவனின் மனது ஜட இயற்கையின் ரஜோகுணத்தால் தொடர்ந்த கிளர்ச்சிக்கும் இயற்கையின் தமோ குணத்தால் குழப்பத்திற்கும் காரணமாகிறது. ஆனால் விஷ்ணுவின் உறவால் அத்தகைய கருத்துக்களை ஒருவன் சீர்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறாக அவற்றால் உருவாக்கப்பட்ட அசுத்தங்களை களைவதன் மூலம் அவன் சாந்தமடைகிறான். பொருளுரை. பொதுவாக ரஜோ மற்றும் தமோ குணங்களால் செலுத்தப்படுபவர்கள் இறை உணர்வின் உன்னத படியில் நிலை பெறுவதற்கு தகுதி பெற முடியாது. நற்குணத்தால் ஆளப்படுபவர்கள் மட்டுமே பரம புருஷரை பற்றிய அறிவை பெறக்கூடியவர்கள் ஆக முடியும். செல்வத்திலும் பெண்களிடமும் உள்ள அளவுக்கு அதிகமான ஆசையால் ரஜோ மற்றும் தமோ குணங்கள் உருவாகின்றன. மேலும் செல்வத்தையும் பெண்களையும் அதிகமாக தேடி அலைபவர்கள் விஷ்ணுவை அவரது மறைந்துள்ள அருவமான அம்சத்தில் இடைவிடாமல் நினைவு கூறியதால் மட்டுமே தங்களது சுபாவங்களை அவர்களால் சீர்படுத்திக் கொள்ள முடியும். பொதுவாக அருவவாதிகளும் அத்வைதிகளும் தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் ஆளப்படுகின்றனர். அத்தகைய அருவவாதிகள் எல்லாம் ஒன்றே என்று எண்ணுபவர்கள் தங்களை முக்தியடைந்த ஆத்மாக்கள் என்று எண்ணிக்கொள்கின்றனர். ஆனால் வரம்பற்ற மெய்ப்பொருளின் தெய்வீகமான உருவ அம்சத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. பரமனின் உருவ அம்சத்தை பற்றிய அறிவை அடைய பெறாதவர்களாக இருப்பதால் உண்மையில் அவர்கள் இதய தூய்மை அற்றவர்களாவர். நூற்றுக்கணக்கான பிறவிகளுக்கு பின் அருவவாத தத்துவவாதி முழுமுதற் கடவுளிடம் சரணடைகின்றான் என்பது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. உருவ அம்சத்தில் உள்ள பகவத் உணர்வின் இத்தகைய ஒரு தகுதியை பெறுவதற்காக அத்வைத தத்துவத்தின் மூலமாக அனைத்துடனும் உள்ள பகவானின் உறவை உணர்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் பக்குவம் அடையாத அருவவாதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்வைதம் அதன் முதிர்ந்த நிலையில் பரிபூர்ண மெய்ப்பொருள் உருவமற்றவர் என்ற கருத்திற்கு வருவதை அனுமதிக்கவில்லை. தொண்டு ஜீவனின் இன்றியமையாத பகுதியாக இருக்கின்றது. இத்தகைய தொண்டு செய்யும் மனோநிலையுடன் பௌதீகமான அனைத்தையும் பரபிரம்மத்தோடு பொருந்தும்படி இணைந்துவிட முடியும். இத்தகைய தொண்டு செய்யும் மனோபாவத்தால் அனைத்தையும் அதனதன் ஆன்மீக நிலைக்கு மாற்றக்கூடிய கலையை பகவானின் தூய பக்தர் அறிவார். மேலும் இத்தகைய பக்தி மார்க்கத்தால் மட்டும்தான் அத்வைத தத்துவத்தை பூர்ணமானதாக செய்ய முடியும். ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க ஜட இயற்கையோட ரஜோகுணம் தமோ குணம் அப்படிங்கிறது பகவானோட நம்மளை சம்பந்தப்படுத்தவே படுத்தாது. அப்போ மனதானது ரஜோகுணத்திற்கும் தமோ குணத்திற்கும் கீழே அப்பப்போ போயிட்டே இருக்கு. எப்பவுமே நாம சத்துவ குணத்துல இருக்கிறது கிடையாது. அப்போ இதுக்கு நாம என்ன செய்யணும்? அப்போ சத்துவ குணத்துக்கு உயர்ந்தால் மட்டுமே பக்தியில் நாம முன்னேறுவதற்கு வாய்ப்பளிக்கப்படுகின்றது. சத்துவ குணத்துல உயரணும் அப்படின்னா நாம தூய செயல்களை செய்ய வேண்டும். தூய பக்தர்களுடன் எப்பொழுதும் நாம சத் சங்கம் எடுத்துக்கணும். எப்பவும் பகவானை பற்றிய நினைவில் இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுக்கு சத்துவ குணத்துல முன்னேறதுக்குரிய வழியும் அதற்கும் மேல சுத்த சத்துவ குணத்திற்கு போகக்கூடிய வழியையும் காட்டுகின்றது. அப்ப பகவானோட அருவ அம்சத்தில் இடைவிடாமல் நினைவு கூறியதால் மட்டுமே தங்களது சுபாவங்களை அவர்களால் சீர்படுத்தி கொள்ள முடியும்.
அப்ப விஷ்ணுவை அவரது மறைந்துள்ள அருவமான அம்சத்தில், அப்ப பெண்களையும் செல்வத்தையும் தேடுறவங்களை வந்து கண்டிப்பா பகவானோட ஸ்மரன்ல நிலைநிறுத்தி வச்சிருக்க முடியாது. எப்பவுமே செல்வத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் நினைப்பவர்கள் ரஜோ மற்றும் தமோ குணத்திற்கு தாழ்த்தப்படுகிறார்கள். அப்ப அத்தகைய அருவாதிகள் எல்லாம் வந்து அறியாமை என்னும் குணத்தால, அறியாமை குணம்னா என்ன? ரஜோகுணம் தமோ குணம், அதுல ஆளப்படுறாங்க. அப்ப பகவான வந்து அருவாதிகள் எல்லாம் ஒன்றே அப்படின்னு நினைக்கிறாங்க. தங்களை முக்தியற்ற ஆத்மாக்கள், முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனால் வரம்பற்ற மெய்ப்பொருளின் தெய்வீகமான உருவம்சத்தை பற்றிய அறிவு அவங்களுக்கு கிடையாது. அப்ப அந்த அறிவு இல்லாம அவங்க தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்க. பகவத்கீதையில கூட படிக்கிறோம், பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னு. பகூனாம் ஜென்மனாம் அப்படின்னா பல பல பிறவிகளுக்கு அப்புறம் வாசுதேவம் சர்வம் இதி. அப்ப வாசுதேவம் சர்வம் விதி அப்படின்னா என்ன? பகவான் வாசுதேவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர், அவர்தான் கடைசி முதலும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பல கோடி பிறவிகளுக்கு அப்புறம். அப்ப பாருங்க, பக்தி தொண்டு பண்ணாம நீங்க எந்த மார்க்கத்தை கடைபிடித்தாலும், அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு நிறைய இருக்கு, தத்துவங்கள் நிறைய இருக்கு. அத்வைதம் அப்படின்னா எல்லாம் ஒன்றே, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மன். அப்ப எனக்குள்ள பகவான் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. நானே பிரம்மன், நானும் ஆத்மாதான், நித்தியமானவன் தான், நானும் அழிவில்லாதவன் தான். ஆனா பகவானுக்கு இணையாக அல்ல. அப்ப பகவான் வேற, ஆத்மா வேற, பரமாத்மா வேற. அதுக்குரிய வித்தியாசமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களவே அவங்க பகவான் நினைச்சுக்கிறாங்க. தண்டம் எடுத்தவனெல்லாம் கடவுள் ஆயிடுறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சோ இந்த அருவவாதிகள் பல பயிற்சிக்கு பின்னாடி அவங்க மனதை நிலைநிறுத்தி ஒரு சக்தி கிடைக்கும், அவங்களுக்குள்ள பல சித்திகள் கிடைக்கும். அதனால அவங்க நினைச்சுக்கிறாங்க அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க. கிடையாது. நாம ஒருபோதும் சமமாகவோ கடவுளுக்கு சமமாகவோ மேலாகவோ ஆக முடியாது. ஆனா அத்வைதிகள் அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். அகம் பிரம்மாஸ்மின்னு நானும் ஆத்மா. ஆனா ஆத்மா வேற, பரமாத்மா வேற. நானும் பிரம்மன் தான். பிரம்மன்னா என்ன? பகவானுடைய ஒரு சிறு பகுதி. பரபிரம்மன் வேற, பிரம்மன் வேற, பரபிரம்மன் வேற. பரபிரம்மன் அப்படிங்கிறவ பகவான் மட்டுமே. பிரம்மன் அப்படின்னா நாமளும் பிரம்மன் தான், ஆனா ஆத்மா மட்டும்தான். நாம பரமாத்மா ஆக முடியாது. அபபுர்ஷேய. அப்போ பகவான் வந்து நம்மளுக்கு மிக மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அப்போ உருவ அம்சத்தில் உள்ள பகவத் உணர்வின் இத்தகைய ஒரு தகுதியை பெறுவதற்காக அத்வைத தத்துவத்தின் மூலம் அனைத்துடனும் உள்ள பகவானின் உறவை உணர்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் பக்குவம் அடையாத அருவவாதிக்கு வழங்கப்படுகிறது. அப்ப இந்த ஓம் சொல்லுவதன் மூலமா பகவானுடைய சம்பந்தப்பட்ட அந்த ஓம் என்கின்ற வார்த்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பகவானோட உணர்வை பெறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க. எப்படின்னா, பக்தர்கள் மேபி அவங்க பக்தர்களை சந்திக்கலாம். தூய பக்தர்கள் சந்திக்கிறதன் மூலம் பல அருவவாதிகள் பகவானுடைய தூய பக்தர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க. சோமபௌம பட்டாச்சாரியார், பிரகாஷ் ஆனந்த சரஸ்வதி, இப்படி நாம சைத்தன்ய சரிதாமிரத்துல பல பேரை பார்க்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையானால அந்த அருவவாதிகளே தூய பக்தர்களாக மாற்றப்பட்டார்கள். அப்ப அத்வைதம் அதன் முதிர்ந்த நிலையில் பரிபூர்ண மெய்ப்பொருள் உருவமற்றவர் என்ற கருத்திற்கு வருவதை அனுமதிக்கவில்லை. ஏன்னா அத்வைதத்தின் ஆச்சாரியர் யாரு? ஆதிசங்கரர். அவர் என்ன சொல்றாருன்னா, பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு. ஆனா அவர் வழிவந்த சீடர்கள் அதை ஒத்துக்கிறது இல்லை. அதுதான் வேடிக்கையான விஷயம். ஏன்னா பகவான் சிவபெருமான் தான் ஆதிசங்கரா வந்து அத்வைத கொள்கையை பரப்பினார். ஏன்னா அது வேத கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகவே. ஏன்னா புத்தர் முதல்ல வந்தார், அவர் வந்து வேதங்களெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அசைவம் சாப்பிடல ஈடுபட்டிருக்கிற மக்களை வந்து கண்டிக்கிறதுக்காக அவர் வந்து பொதுவான கருத்துக்களை, ரொம்ப அடிப்படையான கருத்துக்களை மட்டும் நிலைநிறுத்திட்டு போயிட்டார். ஏன்னா ஒரு
எல்கேஜி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஹை கிளாஸ் லெசன்ஸ் எல்லாம் கொடுத்தா புரியாது. காலேஜ் லெவல் லெசன்ஸ் எல்லாம் கொடுத்தா. அதனால அவர் அடிப்படை மட்டும் கொண்டு வந்துரு. ஏன்னா பிராமணர்கள் கூட என்ன பண்ணாங்க, அப்ப யாகங்கள் எல்லாம் மிருகங்களை பலியிட்டு அதை உண்ண தொடங்கிட்டாங்க. அப்போ உயிர்களை கொல்லாமை அப்படிங்கறத நிலைநாட்டினார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்ட், இப்போ எலிமெண்டரி ஸ்கூல், அப்புறம் காலேஜ் லெவல், ஐஐடி லெவல்ங்கிறது சைத்தன்ய மகாபிரபு வந்தார். இப்படி ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அவதாரங்கள் கீழ்நிலை மக்களை கொஞ்சம் மேல கொண்டு வர்றது, அதுக்கு மேல கொஞ்சம் கொண்டு வர்றது, அப்படி படிப்படியா உயர்த்தினாங்க. ஏன்னா ஒரே அடியா உயர்த்தினா நம்ம அறிவு பத்தாது அதுக்கு. அதனாலதான் முதல்ல அவர் புத்தராக அவதரித்தார் பகவானே. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை போதனை பண்ணிட்டு போயிட்டாரு. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு எல்லாம். அடுத்தது ஆதிசங்கரர் வந்தாரு. ஆதிசங்கரர் வந்து வேத கொள்கைகளை நிலைநாட்டுறார். முதல்ல புத்தர் சொன்னார், வேதங்களெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா வேதங்கள் சொல்லுது மிருகங்களை பலியிடலாம் தமோகுணத்துல இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க வாயை அடக்க முடியாது. எப்படியும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்கள நீங்க என்னதான் தடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க, திருட்டுத்தனமாவும் செய்வாங்க. இப்ப வந்து சாராய கடை இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக்ல சாராயம் வாங்கி குடிப்பாங்க. அது மாதிரி இவங்களை எப்படி திருத்துறது அப்படின்னா, சரி வேதங்கள் வந்து தமோகுண உள்ளவங்களுக்கு தமோகுண வேதங்கள் இருக்கு, ரஜோகுணம் உள்ளவங்களுக்கு ரஜோகுண வேதங்கள் சொல்லப்படுது, வழிபாடுகள் சொல்லப்படுது. சத்துவகுணத்தில் உள்ளவங்களுக்கு சத்துவகுண பார்ட் ஆஃப் வேதம் சொல்றது என்னன்னா சத்துவகுண வழிபாடு. சத்துவகுண வழிபாடு அப்படிங்கிறது விஷ்ணுவோட வழிபாடு. தமோகுணத்துல ரஜோகுணத்துல இருக்கிறவங்க சிறு தேவதைகளை வழிபடுவாங்க. அதன் மூலமா அவங்க ஆசைகளை திருப்தி பண்ணிக்குவாங்க. ஆனா என்னவாக இருந்தாலும் வாசுதேவம் சர்வமிதி, அவர்தான் இறுதிங்கிறது சுத்த சத்துவகுணத்திற்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சத்துவகுணத்திலிருந்து மேல வர்றவங்களுக்கு தான் தெரியும். ரஜோகுணத்திலயும் தமோகுணத்திலயும் இருக்கிறவங்க அவங்க கற்பனையில மனோதத்துவ கற்பனைகளையே, மென்டல் ஸ்பெகுலேஷன், அதுலயே ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்க கும்பிடுற சாமி தான் முழு முதற் கடவுள்னு அவங்க வாதாடுவாங்க. ஆனா சாஸ்திர அடிப்படை இருக்காது. அவங்களோட வியூகத்தில், மன வியூகத்திலேயே அவங்க கொட்டை கட்டிட்டு இருப்பாங்க. இப்ப இத்தகைய தொண்டு செய்யும் மனோபாவத்தால் அனைத்தையும் அதனதன் ஆன்மீக நிலைக்கு மாற்றக்கூடிய கலையை பகவானோட தூய பக்தர்கள் மட்டுமே அறிவர். அப்ப தொண்டு செய்வது என்பது நம்மளுடைய ஆன்மாவோட இயல்பு. ஜீவேன சொரூபஹய கிருஷ்ணேர நித்திய தாச. நம்ம எத்தனையோ பேருக்கு தொண்டு செய்யறோம். கணவன் மனைவிக்கு தொண்டு செய்யறாரு, மனைவி கணவனுக்கு தொண்டு செய்யறாங்க, குழந்தைகளுக்கு தொண்டு செய்யறாங்க, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தொண்டு செய்யறாங்க. உலகத்துல எல்லாருமே தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த கலை எப்படி பகவான்கிட்ட திருப்புறது அப்படிங்கிறது தான் பக்தி யோகம். அது வந்து பக்தர்கள் மட்டுமே அந்த கலையை அறிவார்கள். அது ஒரு ஆர்ட். செயலன்றி யாரால் இருக்க முடியாது. ஏன்னா ஆன்மாவினோட இயல்பு என்ன? சேவை செய்வது. அப்ப அந்த சேவையை எப்படி பகவானுக்காக செய்யறது அப்படிங்கிறது தான் இங்க பக்தி யோகம். அடுத்தது பதம் 21. யஸ்யாம் சந்தாயமானாயாம் யோகினோ பக்தி லக்ஷணஹ ஆசு சம்பத்யதே யோகா ஆஸ்ரயம் பத்ரம் ஈஷதஹ. நான் படிக்கணும் மதஜி, நான் படிக்கணுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அரசே, நினைவர்கொள்ளும் இம்முறையாலும் மிக சிறப்பு உடையதான பகவானின் உருவம்சத்தில் நிறைந்திருப்பதாலும் பகவானின் நேரான பாதுகாப்பின் கீழ் மிக விரைவில் ஒருவன் அவரது பக்தி துண்டை அடைய முடியும். பொருளுரை. பக்தி பூர்வமான மனோநிலையால் மட்டுமே யோக பயிற்சிகளில் வெற்றி பெற முடியும். சர்வ வல்லமை பொருந்தியவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று உணரும் முறையானது அத்வைதாம் பக்தி பூர்வமான கருத்துடன் பழக்கப்படுத்திக் கொள்வதற்காக மனதிற்கு அளிக்கப்படும் ஒரு வகையான பயிற்சியாகும். மேலும் இத்தகைய யோக பயிற்சிகளின் இறுதி வெற்றிக்கு துணையாக இருப்பது இந்த பக்தி பூர்வமான மனோநிலையே ஆகும். எனவே பக்தி தொண்டின் கலப்பு இல்லாமல் இத்தகைய வெற்றிகரமான நிலைக்கு ஒருவன் உயர முடியாது. அத்வைத கண்ணோட்டத்தால் உண்டாக்கப்படும் பக்திக்குரிய சூழ்நிலை பிற்காலத்தில் பக்தி தொண்டாக பரிணாமிக்கிறது. அதுவே அறிவுவாதிக்கு
கிடைக்கக்கூடிய ஒரே நன்மையாகும். அருவ மார்க்கத்தின் வழியாக தன்னுணர்வை அடைவது அதிக தொந்தரவானதாகும். ஏனெனில் அருவாதியும் நீண்ட காலத்துக்கு பின் பகவானின் உருவ அம்சத்தால் அங்கிரமிக்கப்படுகிறார் என்றாலும் இம்முறை இலக்கை மறைமுகமான வழியில் சென்றடைகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பக்தி பூர்வமான மனோநிலையால் மட்டுமே யோக பயிற்சியில் வெற்றி பெற முடியும். இப்ப வந்து யோக மிஸ்ர பக்தி அப்படிங்கறது தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க. யோகாவும் பண்றாங்க, பக்தி ஒரு சிறிதளவு அங்க கலந்துருக்கு. இல்ல பக்தி இல்ல அப்படின்னா யோகமோ இல்ல கர்ம மார்க்கமோ இல்ல ஞான மார்க்கமோ எதுவும் வெற்றி அடையாது. அங்க மிஸ்ர கலப்படம். அப்ப பக்திங்கிற ஒரு பகுதி இருந்தால் மட்டுமே யோகாவானாலும் சரி, தியானமானாலும் சரி, கர்ம யோகமானாலும் எல்லாம் வெற்றி அடையும். நீங்க எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் அதுல பக்தி கலந்திருக்கணும். ஆனா டைரக்டா கிடையாது, இன்டைரக்டா அவங்க அத வந்து செய்யறாங்க. இப்ப பகவானுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் பகவானோட அம்சம் இது பிரம்மஜோதி. அதுல அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்ப பகவானோட அம்சம் என்ன? இன்டைரக்டா பகவான் தான். நேரடியா பகவானை வழிபடுறதுக்கு பருவா பகவானோட அம்சத்தை அவங்க வழிபடுறாங்க, அருவ பிரம்மனா வழிபடுறாங்க. ஆனா இது வந்து நீங்க ஒரு சென்னை போகணும் அப்படின்னா நீங்க டெல்லி போய் சென்னை வரணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இங்க கோயம்புத்தூர்ல இருந்துட்டு சென்னை போகணும்னா நீங்க நேரா போகலாம். இல்ல நான் அங்கதான் போய் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அருவவாதிகள் பல இடங்கள்ல சுத்தி அப்புறம் சென்னை வர்றாங்க. நாமெல்லாம் என்ன பண்றோம், பக்தர்கள் நேரடியா சென்னைக்கு போறோம். அப்போ பகவானை வழிபடுவது மறைமுகமாக இன்டைரக்ட் வேல வழிபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நேரடியா வர்றது, இப்ப மூக்க தொடணும்னா கையில மூக்க தொட்டா முடிஞ்சது வேலை. ஆனா நீங்க தலையை சுத்தி தான் மூக்க தொடுவேன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அது போல இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனதை அடக்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா உருவமற்ற வழிபாட்டுல மனதை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல வந்து நிறைய தோல்விகள் வரும். மனதை வந்து நீங்க கஷ்டப்பட்டு அடக்கி பாருங்க, முடியவே முடியாது. நீங்க உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நான் மனதை வந்து கிருஷ்ணரோட பாதங்கள்ல நிலைநிறுத்துகிறேன் அப்படின்னா ரொம்ப எளிது. ஏன்னா கிருஷ்ணரோட உருவ வழிபாட்டுல ஈடுபட்டவங்களுக்கு ஒரு சிலா ரூபம், கிருஷ்ணரோட பொம்மை கிடைச்சா கூட போதும். அந்த பொம்மைய மனசுல பதிச்சுக்கிட்டு அதனோட பாதங்களை கையில பிடிச்சுக்கிட்டு, கிருஷ்ணா எப்பவும் உன் பாதார விந்தங்கள்ல சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம்சி குணான்னு வர்ணனே அப்படின்னு சொல்லி அவரோட பாதங்களை பிடிச்சிட்டே உக்காந்துக்கலாம். ஆனா பகவானுக்கு உருவம் இல்லை அப்படின்னா நீங்க எங்க போய் பிடிப்பீங்க? உருவமற்ற ஒரு ஆவியை போய் கையோ காலோ இல்லாத ஒரு உருவமற்ற எதை போய் பிடிக்க முடியும்? ஆனா அவரது பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கலாம். ஏன்னா அவரது உருவத்தை நினைத்து அதுல ஒவ்வொரு உருவங்கள்லையும் நம்மளோட மனதை தக்க வைக்கிறது ரொம்ப எளிதானது. அப்போ அருவவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே நன்மை அந்த சின்ன பக்தி. எது? பகவானுடைய இன்டைரக்ட் அம்சத்துல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இருந்தாலும் பகவானை நேரடியா அவங்க வழிபடலாம். இப்போ உன் மேல நான் பாசம் வச்சிருக்கேன், ஆனா அதை காமிக்க மாட்டேன். நான் இன்டைரக்டா அதை வந்து பாசம் வச்சிருக்கேன், மனசுக்குள்ள வச்சிருக்கேன்னா அதனால என்ன பிரயோஜனம்? நாமெல்லாம் எதுக்காக வாழ்றோம்? ஒரு கணவன் மனைவி மேலேயோ, மனைவி கணவன் மேலேயோ, குழந்தைகள் மேலேயோ நேரடியாக பாசத்தை செலுத்தும் போது அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நான் பாசம் இருக்கா ஆனா வெளிக்காட்ட மாட்டேன்ட்டு உட்காந்துட்டு இருந்தா அதுல என்ன, வாழ்க்கையே வீண் தானே இல்லையா? ஏன்னா அன்புக்கு தான் எல்லாரும் ஏங்குறோம். அதன் மூலம் இன்பத்தை அடைய விரும்புறோம். அந்த அன்பு எங்க கிடைக்கும்னா இங்க இருக்கிற ஜட பந்தங்கள்ல கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கணவன் மனைவிட்டையோ, மணவன் கணவன்கிட்டயோ எதையும் எதிர்பார்க்காத அன்புங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இங்க இருக்கிறதெல்லாம் போலியான அன்பு, காதல். அது எல்லாம் வந்து பின்புலத்தை பேக்ரவுண்ட பின்பற்றி தான் வருது. ஒருத்தர்கிட்ட செல்வம் இருந்தா இன்னைக்கு பொண்ணுங்க காதல் பண்றாங்க. ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் காதல் வரும். ஒரு அழகு இருக்கணும், இல்ல அவன் வந்து என்னைய நல்லா பாத்துக்கிறான், நிறைய வாங்கி தரான் அப்படின்னா காதல் வரும். இரு பாலருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா பகவானுக்கு நம்ம கிட்ட எதிர்பார்ப்பே இல்லாம அவருடைய அன்பை நம்ம கிட்ட பொழிஞ்சுட்டே இருக்காரு பல கோடி ஜென்மமா. ஆனா நாம அதுக்கு தகுதியற்றவங்க. பகவானுடைய அன்பை பெற தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர் நம்மளுக்கு அன்பு மழை பெய்து கொண்டே இருக்கின்றார்.
நம்மளுக்கு காத்து இல்லைன்னு சொல்லல, நம்மளுக்கு வெளிச்சம் இல்லைன்னு சொல்லல. பூமியை நீ சுழல்றத நிறுத்திடு, இருட்டாவே இரு, காற்று வேண்டாம், வெளிச்சம் வேண்டாம், தண்ணி வேண்டாம், பயிர்கள் விளையக்கூடாதுன்னு பகவான் எந்த ஒரு சாபம் நம்மளுக்கு கொடுக்கல. ஆனா நாம திரும்பி பார்க்காம இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய அன்பை பொழிந்து கொண்டே இருக்கிறார். நாம திருப்பி அன்பை செலுத்துறோமான்னு கேட்டா இல்ல. இதுதான் நம்மளுடைய மோசமான சுபாவம். அப்ப அந்த சுபாவம் மாத்தி பகவான் நம்மள மேல எவ்வளவு அன்பு செலுத்துறாரோ அதுல சிறு பகுதியாவது நாம திருப்பி செலுத்தும் போது பகவான் அதுக்கு பெரும் கருணையை திருப்பி மாறாக நம்மளுக்கு கொடுக்கிறார். பதம் 22. ராஜோவாச்ச யதா சந்தார்யதே பிரம்மன் தாரணா யத்ர சம்மதா யாத்ருச்சைவா ஹரே தாச்சு புருஷஸ்ய மனோபலம் மனோ நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. ஸ்ரீமதாஜி. மொழிபெயர்ப்பு. பாக்கியசாலியான பரிசித் மகாராஜன் தொடர்ந்து விசாரணை செய்தார். ஓம் பிராமணனே, மனதை எப்படி எங்கு பதிய செய்ய வேண்டும் என்பதை எவ்விதத்தில் கருத்தையும் பதியும்படி நீ செய்தால் ஒருவனால் மனதில் உள்ள அழுக்குகளை அகற்றிக் கொள்ள முடியும் என்பதையும் தயவு கூர்ந்து விளக்குவீராக. பொருளுரை. பந்தப்படுத்தப்பட்ட ஒரு ஆத்மாவின் இதயத்தில் உள்ள அழுக்காகவோ அவனது எல்லா தொந்தரவுகளுக்கும் மூல காரணமாக அவன் ஜட வாழ்வின் பல்வகை துன்பங்களால் சூழப்பட்டுள்ளான். ஆனால் அவனது முட்டாள்தனமான அறியாமையில் ஜட உலகின் நீண்ட சிறை வாழ்வின் பொழுது திரட்டப்பட்டுள்ளன. இதயத்திலுள்ள அழுக்காறுகளின் காரணத்தினால் அந்த தொந்தரவுகளை அவனால் அகற்றிக் கொள்ள முடியவில்லை. உண்மையில் அவன் பரம புருஷன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியவன் ஆவான். ஆனால் இதயத்தில் உள்ள அழுக்காறுகளின் காரணத்தினால் தான் உண்டாக்கிய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள அவன் ஆசைப்படுகிறான். இந்த ஆசைகள் அவனுக்கு மன அமைதியை கொடுப்பதற்கு பதிலாக புது பிரச்சனையை உருவாக்கி பிறப்பு இறப்பு என்னும் தொடர்ந்து சக்கரத்தில் அவனை பிணைத்து விடுகின்றன. அனர்த்தங்களாகிய அனர்த்தங்களாகிய பலன் கருதும் செயலையும் இதுல போட்டிருக்கு மாதாஜி. சரி மாதாஜி. அனர்த்தங்கள் பலன் கருதும் செயல்களை சாஸ்திர அறிவற்ற தத்துவத்தையும் பரம புருஷன் உறவால் மட்டுமே போக்கிக் கொள்ள முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வசக்தி படைத்தவராக இருப்பதால் அவருடைய நினைத்திற்கரிய சக்திகளால் அவருடைய சகவாசத்தை அவரால் அளிக்க முடியும். இவ்வாறாக பரமனின் உருவ வம்சத்தின் மீது தங்கள் நம்பிக்கை பதிக்க முடியாதவர்களுக்கு அவரது அருவமான பிரபஞ்ச தோற்றத்துடன் விராத் ரூபத்துடன் சுவாசம் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அவரது அருவமான விஸ்வரூபம் எண்ணற்ற அவரது சக்திகளின் ஓர் அம்சமாகும். சக்தியும் சக்தி மூலமும் ஒன்றே இருப்பதால் பகவானின் அருவமான பிரபஞ்ச தோற்றத்தை பற்றிய எண்ணமும் கூட அவருடன் மறைமுகமாக உறவாடுவதற்கு வீழ்ந்த ஆத்மாவுக்கு உதவுகிறது. இவ்வாறாக படிப்படியாக பகவானின் உருவத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைக்கு உயர்வடைய முடிகிறது. பரிசித் மகாராஜர் பகவான் கிருஷ்ணரின் உருவ அம்சத்துடன் ஏற்கனவே நேரடியாக தொடர்பு கொண்டவராகையால் அவரது விருப்பமான விராட் ரூபத்தின் மீது எங்கும் எப்படி மனதை பதிய செய்ய வேண்டும் என்பதை குறித்து சுகதேவ் கோசாமியிடம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஆனால் அவ்விஷயத்தை பற்றி ஆழமாக விளக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டது பிறருடைய நன்மைக்காகவே ஆகும். ஏனெனில் பகவானின் உன்னத உருவ அம்சமானது நித்திய தன்மை, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவை பொருந்தியது என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. பக்தரற்ற பிரிவை சேர்ந்தவர்களால் பகவானின் உருவம்சத்தை நினைத்து பார்க்க முடியாது. அவர்களின் அறிவு பற்றாக்குறையான காரணத்தினால் ஸ்ரீராமர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற பகவானின் சுய உருவங்கள் அவர்களுக்கு வெறிமூட்டப்படுவதாக உள்ளன. அவரது ஆற்றலை பற்றி அவர்கள் மிகவும் குறைவாக மதிப்பீட்டு விடுகின்றனர். குறைமதியாளர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சாதாரண ஒரு மனிதர் என்றே எண்ணி அவரது உன்னத சொரூபத்தை ஏளனம் செய்கின்றனர் என்று பகவத்கீதையில் 9.11 பகவானாகவே கூறப்பட்டுள்ளது. அத்தகைய மனிதர்கள் பகவானின் ஆற்றவை அறியாதவர்களாக உள்ளனர். அவரது அறிதற்குரிய ஆற்றலால் அவரால் மனித சமூகத்திற்கு இடையிலே அல்லது உயிரினங்களுக்கு வேறெந்த சமூகத்திற்கும் இடையிலே இயங்கக்கூடிய அதே சமயம் அவரது உண்மை நிலையிலிருந்து சிறிதும் பிறலாமல் அதே சர்வ சக்தியுள்ள பகவானால் அவரால் இயங்க முடியும். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சுயமான நித்திய உருவிலுள்ள தோற்றத்தை ஏற்க முடியாதவர்களின் நன்மைக்காக பரிசித் மகாராஜன் சுகதேவ் கோசாமியிடம் துவக்கத்தில் மனதை பகவான் மீது நிலைக்க செய்வது எப்படி என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு கோஸ்வாமி பின்வருமாறு விவரமாக பதில் கூறினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.
இப்போ பகவானை அவரது உருவம்சத்தில் வழிபடாம அவரது விராட் ரூபத்தில் சகவாசம் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இங்க கொடுக்குறாங்க. ஏன்னா எப்படியாவது பகவானோட தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் அவரை அருவ அம்சத்திலேயாவது வழிபடுங்க. ஏன்னா படிப்படியாக அவர்கள் அந்த நிலையிலிருந்து உயர்ந்து அந்த சிறு பக்திங்கிறது அவங்ககிட்ட இருக்கு. அருவம்சத்துல வழிபட்டாலுமே அந்த பக்திங்கிறது இருக்கு. அப்போ அப்படியே அவங்க படிப்படியா பல ஜென்மங்கள் எடுத்து அவங்க தூய பக்தர்களோட தொடர்பினால யாராக இருந்தாலும் சரி, இந்த அருவவாதிகள் இல்ல மாயவாதிகள் இல்ல யோகிகள், தியான யோகிகள், அஷ்டாங்க யோகிகள் யாராக இருந்தாலும் ஒரு தூய பக்தரோட சகவாசம் முதல்ல கிடைக்கும் போது அவங்க வாழ்க்கையில பெரும் மாற்றம் ஏற்படுகிறது. ஏன்னா அவங்க தூய பக்தர்களோட தொடர்பால அந்த க்ஷண நேர தொடர்பு அவங்கள அவங்களையும் தூய பக்தரா மாற்றி விடுகின்றது. இந்த மாதிரி நாம சைத்தன்ய சரிதாமிரத்துல பாகவத்துல எல்லாம் நிறைய பேரை பாக்குறோம். தூய பக்தர்கள் க்ஷண நேரம் போதும். துலாயாம லவேனாபி ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மத்தியானாம் கிம் உதாசிசக. பகவத் சங்கி அந்த பாகவதர்களோட சங்கம் கிடைக்கும் போது அவங்க கண்டிப்பா மாற்றப்படுவார்கள். ஏன்னா அவங்களோட கடைக்கண் பார்வை மட்டும் இல்ல, அவங்க பரிசு காற்றே போதும் அவங்கள மாற்றிடும். ஏன்னா ஒரு பாகவதர் என்பவர் யாருன்னா அவரை பார்த்தாலே போதும் உணர்வுகள் தூய உணர்வுகள் ஆக்கப்படும். நம்மளோட கோடான கோடி ஜென்மமா நம்ம உணர்வுகளை களங்கம் அடைந்திருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரம் பக்தி தொண்டு கிடைக்காது எல்லாருக்குமே. பகவான் முக்தியை கூட கொடுத்துருவார், ஆனா பக்தியை சீக்கிரம் கொடுக்க மாட்டார். ஏன்னா பகவான் பக்தனுக்கு அடிமை. அதனால உனக்கு முக்தி வேணுமா, இல்ல கர்ம காண்டத்துல ஈடுபடுறவங்களுக்கு பொருட்கள் வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, அதெல்லாம் கொடுக்குறேன், ஆனா பக்தியை கேட்டுறாது அவ்வளவு சீக்கிரம் நான் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்ப பக்தர்கள் அப்படிங்கிறது மிக உன்னத நிலை. அப்ப இங்க சுகதேவ கோஸ்வாமி அப்ப எப்படி இந்த சுகதேவ கோஸ்வாமிகிட்ட பரிஷத் மகாராஜா கேட்கிறாரு, இந்த மாதிரி அருவ வழிபாட்டுல ஈடுபட்டுருங்கிறவங்க மனசை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவரு வர்ற ஸ்லோகங்கள்ல விடை சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, சிலர் பகவானுடைய உருவத்தன்மையை அவமரியாதை பண்றாங்க. ஸ்ரீராமராகவோ கிருஷ்ணராகவோ பல சாகசங்களை செய்யும் போது அது என்னமோ மெஜிஷியன் ஒரு சித்து விளையாட்டு விளையாடுறவங்க செய்யற மாதிரி அவங்களுக்கு ஏதோ பவர் இருக்கு, அதனால அவங்க செஞ்சுட்டு போயிடுறாங்க. சித்தர்கள் மாதிரி ஏதோ அவங்க கிட்ட ஏதோ மேஜிக் பவர் இருக்கு, அந்த மேஜிக் செஞ்சு நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுறாங்க அப்படின்னு அந்த அவஜானந்தி மாமூட மானுஷுந்தனமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அப்ப பகவானே மானிடாக வரும்போது அவரது உருவத்தை அவங்க ஏளனம் செய்யறாங்க. மூடா, அவங்க எல்லாம் மூடர்கள். ஏன்னா பகவானுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவ்வளவு எளிது கிடையாது, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. பக்தர்கள் தூய பக்தர்களோட சகவாசத்துல அவங்களுடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு 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 அப்புறம்தான் தூய பக்தரா மாற முடியும். தன்னந்தனியா நானே மாறுறேன் அப்படிங்கறதெல்லாம் நடக்காத காரியம். நானே பகவத்கீதையை படிச்சுக்கிறேன், நானே பாகவதம் படிக்கிறேன், அதனால புரிஞ்சுக்க முடியுங்கிறதும் சாத்தியம் கிடையாது. பகவானை பற்றி புரிய வேண்டும் என்றால் அமானித்துவம், தாசானாக அடியேனுக்கு அடியேனாக இருக்கும் போதுதான் நம்மளுக்கு புரியும். இப்ப பொய் கௌரவம், அந்த பொய் அகங்காரமானது எல்லார்கிட்டையும் இருக்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். ஆனா இங்க அது பக்தியில அது கிடையவே கிடையாது. பக்தியில அந்த எண்ணம் இருந்தது அப்படின்னா யாராலையும் பக்தர் ஆக முடியாது. இது வயசு வித்தியாசம் கிடையாது. நம்மளை விட சின்னவங்க தூய பக்தரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நாம அந்த ஆன்மீக தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பகவானை பற்றிய ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையை மறுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அறிவு நம்மளுக்கு கொடுக்கப்படாது, நாம் எப்போதுமே பக்தர்களாக முடியாது. இப்ப பக்தர்கள் அப்படின்னா நம்மளுக்கு தகுதி என்ன அப்படின்னா எப்பவும் தாழ்ந்த மனோபாவத்துடன் தூய பக்தர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு தொண்டு செய்து அந்த அறிவை பகவானுடைய கருணையை பெறணும். பகவானை நேரடியா திருப்திப்படுத்த முடியாது. அப்ப வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்து அவங்க பாதத்தூளியை எடுத்து நம்ம தலையில பூசிக்கணும், அவர்களது பாதங்களை கழுவி அந்த நீரை அருந்தணும், அவங்களோட உச்சிஷ்டத்தை நாம் எடுத்துக்கணும்,
இந்த மாதிரி பல விதிமுறைகள் இருக்கு. நாம டைரக்டா பக்தர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பகவான் தன் பக்தர்களுக்கு சேவை செய்யாத ஒருவரை அங்கீகாரம் பண்றதே இல்லை. இது திருக்கச்சி நம்பி அவருடைய வரலாற்றுல இருந்து நாம பார்த்தோம். அடுத்தது பதம் 23. ஸ்ரீ சுக உவாச்ச ஜிதாசனோ ஜித ஜிவாஷோ ஜித சங்கோ ஜிதேந்திரிய ஸ்தூல பகவதோ ரூபமன சந்தாரயேத் தியா. ஹரே கிருஷ்ணா. சந்திரா மாதாஜி படிங்க. படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. பிரம்மாண்டமான இந்த பௌதிக படைப்பு முழுமுதற் கடவுளின் சொந்த உடலாகும். இதில்தான் இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களின் பிரபஞ்ச பலன்கள் அனுபவிக்கப்படுகின்றன. பொருளுரை. ஜடமோ அல்லது மாதாஜி எது படிக்கிறீங்க? மாதாஜி 24. நான் படிக்கிறேன் மாதாஜி. 23 மாதாஜி. சரி, ஓகே, நீங்க திரும்பி. ஒளிபெருப்பு. சுகதேவ கோசாமி விடை கூறினார். ஒருவன் ஆசனத்தை ஏற்படுத்தி யோக பிராணாயாமம் மூச்சடக்கம் முறையால் சுவாசத்தை கட்டுப்படுத்தி இதனால் மனதையும் புலன்களையும் அடக்க வேண்டும். அதன்பின் புத்தியை பயன்படுத்தி பகவானின் விராட்டுவம் என்று அழைக்கப்படும் ஸ்தூல சக்தியில் மனதை செலுத்த வேண்டும். பொருளுரை. பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள வீழ்ந்த ஆத்மாவின் மனம் தேகாபிமானத்திலிருந்து விடுபட அவனை அனுமதிப்பதில்லை. இவ்வாறாக தியானத்திற்குரிய யோக முறையானது ஆசனம் மற்றும் சுவாசம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி மனதை பரமனின் மீது நிலைக்க செய்தல் ஆழ்ந்த பௌதிக வசதிகளின் குணத்தை உருமாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பௌதிகவாதிகளால் ஜடத்தில் ஆழ்ந்துள்ள மனதை தூய்மைப்படுத்தினால் அல்லாது ஆன்மீக சிந்தனை மனதை செலுத்துவது அவர்களுக்கு சாத்தியமல்ல. மேலும் இதற்காக ஒருவன் தன் மனதை பகவானின் ஸ்தூலமான புற அம்சத்தில் பதிக்கலாம். பகவானின் விஸ்வரூபத்தின் பல்வேறு பகுதிகள் பின்வரும் பதங்களில் விளக்கப்பட்டுள்ளன. அத்தகைய கட்டுப்பாட்டு முறையின் பலனாய் சில அற்புத சக்திகளை அடைய வேண்டும் என்று பௌதிகவாதிகள் மிகவும் ஆசைப்படுகின்றனர். ஆனால் யோக கட்டுப்பாடுகளின் உண்மையான நோக்கம் காமம், கோபம், பேராசை மற்றும் இவைகளை போன்ற மற்ற எல்லா களங்கங்களையும் வேறறுப்பதாகும். யோக ஆற்றலின் மகிமையால் யோகி ஒருவன் தவறான வழியில் திருப்பப்பட்டால் அவனது யோக வெற்றிக்கான நோக்கம் ஒரு தோல்வியாகிவிடும். ஏனென்றால் இறுதி நோக்கமாக இருப்பது பகவானை உணர்வதாகும். எனவே ஜடத்தில் ஆழ்ந்துவிட்ட தனது மனதை வேறொரு கருத்தின் வாயிலாக நிலைப்படுத்துவதன் மூலம் கடவுளின் ஆற்றலை உணர வேண்டும் என்று அவன் அறிவுறுத்தப்படுகின்றான். இந்த ஆற்றல்கள் அனைத்தும் பரமனின் கருவிகளை போன்றவை என்பதை அறிந்த உடனேயே அடுத்த படிக்கு ஒருவன் தானாக முன்னேறி விடுவதுடன் படிப்படியாக பூரண தன்னுணர்வு நிலைக்கு ஏற்றம் பெறுவதும் அவனுக்கு சாத்தியமாகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாக்கு சொல்றார் எப்படி அவன் மனதை அடக்க முடியும் அப்படின்னா, ஆசனத்தால் கட்டுப்படுத்தி யோக பிராணயாம மூச்சடக்க முறையால் சுவாசத்தை கட்டுப்படுத்தி இதனால் மனதையும் புலன்களையும் அடக்க வேண்டும். அப்போ நம்ம பகவத்கீதையிலேயே நம்ம படிச்சிருக்கோம், பல ஸ்லோகங்கள் படிச்சிருக்கோம். இந்திரியாணி மனோபுத்திர் அஸ்யாதிஷ்டானம் உச்சியதே அப்படின்னு. அப்போ இந்திரியங்கள் அப்படின்னா என்ன? புலன்கள். அந்த புலன்கள், மனம், புத்தி ஆகியவையெல்லாம் காமம் அமரக்கூடிய இடம். அதனால இந்த காமம் அமரக்கூடிய இடத்தை அவன் அடக்கணும். புலன்களை எதன் மூலமா அடக்கணும்னா மனம் மூலம். மனம் எதுக்கு அடங்குனது? புத்திக்கு அடங்குனது. அப்ப அந்த புத்தியை உபயோகப்படுத்தணும் இங்க. அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஸ்லோகால பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஹைரார்கி எது எதை அடக்குது அப்படின்னா, இந்திரியாணி பராயாகூர் இந்திரியேப்ய பரம்மன மனசஸ்து பரா புத்திர் யோ புத்தே பரதஸ்து ஷஹ அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த புலன்கள் எல்லாம் ஜடப்பொருட்களை விட உயர்ந்தது, மனம் புலன்களை விட உயர்ந்தது, ஆனா மனதை விட புத்தி உயர்ந்தது, அந்த புத்தியை விட ஆத்மா உயர்ந்தது, ஆத்மா விட பரமாத்மா உயர்ந்தது. இப்படி ஹைரார்கி நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மனதை எப்படி அடக்கணும்னா புத்தி மூலமா அடக்கணும். ஏன்னா மனதுக்கு கீழேதான் புலன்கள் வருது, புலன்களுக்கு கீழேதான் ஜடப்பொருட்கள் வருது. அப்ப எது ஹை லெவல்ல இருக்கு? தலைமை பொசிஷன் எங்க இருக்கு? எல்லாத்துக்கும் தலைவர் யார் அப்படின்னா புத்தி.
அந்த புத்தி சொல்றபடிதான் மனம் கேட்கும், மனம் சொல்றபடிதான் புலன்கள் கேட்கும், புலன்கள் சொல்றபடிதான் நாம ஜடப்பொருட்களை கையாள்வோம். அப்ப இங்க வந்து பௌதிகத்தில் ஆழ்ந்துள்ள வீழ்ந்த ஆத்மாவின் மனம் தேகாபிமானத்திலிருந்து விடுபட அவனை அனுமதிப்பதில்லை. அப்ப வந்து புலன் பொருட்களில் ஈடுபட்டுள்ளவன் அவனோட மனசை அடக்கவே முடியாது. அப்ப இந்த யோக முறை ஆச்சனம், சுவாசம் இதெல்லாம் கட்டுப்படுத்தி அப்புறம் பகவான் மேல நிலைக்கு செய்யணும். யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யஹாரா. பிரத்யஹாரா அப்படிங்கிறது ஜடப்பொருட்கள் இருந்து படிப்படியா அப்படியே விடுவிக்கிறது மனதை. மேலும் இதற்காக ஒருவன் தன் மனதை பகவானின் ஸ்தூல புற அம்சத்தில் பதிக்கலாம். பகவானின் விஸ்வரூபத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வந்து யோக கட்டுப்பாட்டுகளின் உண்மையான நோக்கம் காமம், கோபம், பேராசை இவற்றை போன்ற மற்றெல்லா கலங்கங்களையும் வேறறுப்பது. ஏன்னா நமக்குள்ள அசுரர்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரிய அப்படின்னு. அந்த அசுரர்களை எல்லாம் நாம வெட்டி வீழ்த்தணும். அசுரர்கள் அப்படின்னா போன யுகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்புறமா 2 கொம்பு இருக்கும், பல்லெல்லாம் நீண்டு இருக்கும், கருப்பா இருப்பாங்க, கோரை பற்கள் இருக்கும், கண்கள் பெருசா இருக்கும், அவங்க வந்து பெரிய பெரிய காதுகளை உடையவர்களா குள்ளமான தோற்றத்துடன் அருவர்க்கத்தக்க நிலையில் இருப்பாங்க அசுரர்கள். ஆனா இப்ப அசுரர்கள் அப்படின்னா நம்ம மனசுலயே நிறைய அசுரர்கள் இருக்காங்க. அந்த அசுரர்கள் எல்லாம் நம்ம வந்து பகவானோட உணர்வை, தூய உணர்வை பெறுவதற்கு தடையாக இருக்கிறாங்க. அதனால அவங்கள முதல்ல வேற இருக்கணும். அப்போ இங்க வந்து இறுதி நோக்கமா இருக்குது பகவானை உணர்வது. அப்போ ஜடத்தில் ஆழ்ந்துவிட்ட நம் மனதை வந்து வேறொரு கருத்தின் வாயிலாக நிலைப்படுத்துவதன் மூலம் கடவுளின் ஆற்றலை உணர முடியும். இந்த ஆற்றல்கள் அனைத்தும் பரமனின் கருவிகளை போன்றவை என்பதை அறிந்தவுடனே அடுத்த படிக்கு ஒருவன் தானாக முன்னேறுவதுடன் படிப்படியாக பூரண தன்னுணர்வு நிலைக்கு ஏற்றம் பெறுவதற்கு அது சாத்தியமாகுது. இப்படி நம்மளை வந்து படிப்படியா பகவானோட அந்த தூய உணர்வுக்கு நம்மையும் மாற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதோ சந்தேகம் அல்லது கருத்து